தெருவுக்கு 4 பெயிண்ட் கடை இருந்தாலும் கூட்டம் மட்டும் குறையவே குறையாது. இங்க ஒருத்தர் பெயிண்ட் கடை நடத்தி மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. கோவை அடுத்த வெள்ளலூரில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்து இளைஞரை 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொண்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கோவை வெள்ளலூர் அடுத்த ஹவுசிங் யூனிட் பகுதியில் நண்பகல் 12 மணி அளவில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போத்தனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் போலீசார் கொலை நடந்ததற்கான ஆதாரங்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேகரித்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. இன்பரசன் என்ற 18 வயதுடைய நபர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு முருகனுக்கு மாலை அணிந்து பிளம்பிங் வேலை செய்து வருவதாகவும், இன்று மதியம் அந்த பணிக்காக தேவையான பைப்புகளை வாங்கி செல்லும் பொழுது அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் மர்ம கும்பல் கொலை செய்துள்ளார்கள். கொலை செய்யப்பட்ட இடமானது அந்த பகுதியில் எந்த ஒரு சிசிடிவி கேமராக்களோ பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இந்த கொலை சம்பவமானது பட்ட பகலில் நடைபெற்றிருக்கு. இன்பரசனை கொலவெறி தாக்குதல் செய்யப்பட்டதில் அவர் முழுவதுமாக அடையாளம் தெரியாத அளவிற்கு அவர் முகம் மற்றும் அவர் கைகால்கள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக உடலை சிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. 3 தனிப்படைகள் அமைத்து தற்போது இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளார்கள். அதே சமயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் முன்பகை காரணமாக நடைபெற்றதா இல்ல வேற ஏதாவது காரணக்காக கொலை நடத்தப்பட்டதா என்ற முதற்கட்ட விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.